ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் மினி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு தான் நான் போயிட்டு வந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நான் ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் வந்து வீட்டில் தான் நான் ரெடி பண்ணிப்பேன். அதுக்காக தான் தேங்காய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே பழைய தேங்காய் 2 வீட்டில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் கழுவி எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி போட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேங்க. நைட்டுக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தி தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சப்பாத்தி பண்ணிவிட்டு மத்தியானம் சிக்கன் குழம்பு வச்சேன். அது கொஞ்சம் இருக்குங்க. சரி, சைட் டிஷ் எதுவும் பண்ண வேண்டாம், சப்பாத்திக்கு வந்து சிக்கன் குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு தான் எடுத்துகிட்ருக்கேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நைட் டைமில் டிஃபன் தான், சாப்பாடு வைக்க மாட்டேன். ஏன்னா என் பசங்களுக்கு சாப்பாடுனா பிடிக்காது, அதனால் டிஃபனே பண்ணிடுறது. வீட்டில் நைட் டைமில் எப்படி டிஃபனாக சாப்பாடான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஊறிட்டுருக்கட்டும். சப்பாத்தி மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். இந்த முட்டை ட்ரே பார்த்திங்கன்னா நான் 1 மாதமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கடையிலேருந்து முட்டை வாங்கிட்டு வரும்போதெல்லாம் 1-2 முட்டை என்ன தான் கவனமாக இருந்தாலும் உடஞ்சி போயிடுது. இது வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா முட்டை எதுவும் டேமேஜ் ஆகிறதில்ல. மூடியோடு வந்திருக்கிறதுனால நான் கடை கூட சேஃபாக எடுத்துகிட்டு போய் முட்டை வாங்கிட்டு வந்துடுறது. இது பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். சப்பாத்தி மாவு ரெடி ஆகிருக்கும். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். அதிகமாகலாம் நான் சப்பாத்தி போடலை, பசங்க வரைக்கும் தான் நான் போட்டிருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி சைடிஷ்லாம் சப்பாத்திக்கு எதுவும் பண்ணலை. மத்தியானம் வச்ச சிக்கன் குழம்பு தான் இருக்குது, அதை தான் வச்சு நான் கொடுக்க போகிறேன். இப்போ டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு, பசங்களுக்கு நான் கொடுத்துட்டு வந்துடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி விலாகும் வரும். இந்த மாதிரி ரொட்டீன் விலாகும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விலாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.